வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். தொர்காம் செரைடாரியனோட இருண்ட சக்திகளுடனான போர். இது மனரீதியான தற்காப்பு, அதாவது சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். நம்ம உலகத்துல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எல்லாம் வேலை செய்யுதா? கேட்கவே ஏதோ பழைய காலத்து கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற நெகட்டிவிட்டி, பதட்டம், பிரிவினைகள், இது எல்லாத்துக்கும் இந்த விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதலியே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். இந்த அறிவியல் உலகத்துல இருண்டு சக்திகள்னு பேசினா என்னப்பா இது மூடநம்பிக்கை மாதிரின்னு தோன்றது சகஜம்தான். இந்த புத்தகமும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஆசிரியர் இதை வேற ஒரு ஆங்கிள் பார்க்க சொல்றாரு. இந்த சக்திகள் எல்லாம் வேற எங்கேயோ இருந்து வருதில்ல, நம்மளோட பேராசை, பொறாமை, சமூக பிரச்சனைகள் இது மூலமா தான் செயல்படுதுன்னு சொல்றாரு. அப்போ இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? சரி, முதல்ல நாம எதிரிய பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த புத்தகம் 2 விதமான எதிர்மறை சக்திகள் இருக்குன்னு சொல்லுது. அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒன்னு இருண்ட சக்திகள். அது பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சியே தடுக்க நினைக்கிற ஒரு பழங்கால சக்தி, மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. இன்னொன்னு தீய சக்திகள். இது நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள், செயல்கள்னால உருவானது. இதோட நோக்கம் பிரபஞ்ச ஒழுங்க கெடுக்கிறது. இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பெரிய டீம் இருக்கு. ஒன்னு இருண்ட லாட்ஜ். இவங்க வெறுப்பு, மெட்டீரியலிசம், பிரிவினை இதெல்லாம் பரப்புறாங்க. இன்னொரு பக்கம் வெள்ளை லாட்ஜ். இவங்க அன்பு, ஞானம், சேவை இன்னும் நல்லதுக்காக வேலை செய்றாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத போராட்டம் நடந்துட்டே இருக்கு. ஆனா கடைசியில வெள்ளை லாட்ஜ் தான் ஜெயிக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இருள்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பயப்பட வேண்டாம். வெறும் இருள்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அர்த்தம் நமக்கு இன்னும் தெரியாத விஷயங்கள், நம்மளோட அறியாமை. அது இயல்பாவே கெட்டது கிடையாது. சோ தெரியாத விஷயத்துக்கும் தீய விஷயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த சக்திகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி நம்மள பாதிக்குது? அது எங்க இருந்து தாக்குது? இந்த புத்தகம் அதுக்கு சில வழிகளை சொல்லுது. நாம தினமும் பார்க்குற விஷயங்கள் தான். மீடியால வர்ற பயமுறுத்துற செய்திகள், எதுக்கு எடுத்தாலும் அவசரம், டைமே இல்லைன்னு சொல்றது, நம்மளை சுத்தி இருக்கிற மாசுபாடு, அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது, இது எல்லாமே நம்மளோட மனசையும் ஆன்மாவையும் பலவீனப்படுத்த பயன்படுத்துற கருவிகளா. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். உண்மையான போர்க்களம் வெளியில எங்கேயும் இல்ல. அது நம்ம உடம்பு, நம்ம உணர்ச்சிகள், நம்ம மனசு. இதுக்குள்ளதான் ஒவ்வொரு நாளும் அந்த போர் நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி பேசுறீங்க, கோவப்படுறீங்களா இல்ல அமைதியா இருக்கிறீங்களான்னு எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் இந்த உள் போராட்டத்துல நீங்க எந்த பக்கம் சப்போர்ட் பண்றீங்கன்னு தீர்மானிக்குது. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கு இந்த புத்தகம் ஒரு அருமையான டூல் கிட் கொடுக்குது. வாங்க நம்ம ஆன்மீக கவசத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது புனித பவுலோட ஒரு உருவகத்திலிருந்து வருது. சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம்னு நாம கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெறும் வார்த்தைகளா பார்க்காம ஒரு போர் வீரன் போட்டுக்கிற கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கிற ஒவ்வொரு பகுதியா பார்க்கணும்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் அடிப்படையான பாதுகாப்பு என்ன தெரியுமா? தூய்மை. நம்ம உடல், உணர்ச்சி, மனசு இது எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும், நெகட்டிவ் சக்திகள் தானா விலகி போடும். அது மட்டும் இல்ல, இன்னும் சில தினசரி பயிற்சிகளும் இருக்கு. மத்தவங்கள மனசார வாழ்த்துறது, பிரபஞ்சத்துக்கான பொதுமான பிரார்த்தனைகளை சொல்றது, புனித நூல்களை வாசிக்கிறது, தியானம் பண்றது, இயற்கையோட நேரம் செலவிடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட உள் பாதுகாப்பை ரொம்பவே பலப்படுத்தும். இந்த விஷயம் வெறும் தற்காப்பு பத்தி மட்டும் பேசல. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு சொல்லுது. அது என்னன்னா 7 வைரங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வாங்க அது என்னன்னு பாப்போம். இந்த 7 வைரங்களும் வெறும் நல்ல குணங்கள் மட்டும் கிடையாது. இது ஒவ்வொன்றும் எதிர்மறையை எதிர்த்து போராடுற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். அழகு, நன்மை, நீதி, மகிழ்ச்சி, சுதந்திரம், ஞானம், அப்புறம் தெய்வீகத்தோட நேரடி தொடர்பு. இந்த 7 வைரங்களையும் நாம வளர்த்துக்கும் போது யாராலையும் உடைக்க முடியாத ஒரு ஆன்மீக கோட்டையை நாம கட்டுறோன்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். நமக்கு வர்ற எல்லா கஷ்டமும் வெளியிலிருந்து வர்ற தாக்குதல்னு சொல்லிட முடியாது. நிறைய சமயம் அது நம்மளோட பழைய செயல்களோட விளைவா, அதாவது கர்மாவா இருக்கலாம். சோ எது தாக்குதல், எது கர்மான்னு பிரிச்சு பார்க்குற பக்குவம் நமக்கு வேணும். இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப ஆழமான ஒரு கேள்விக்கு வரோம். ஒருவேளை இந்த சவால்களும் தாக்குதல்களும் நம்மள அழிக்க வரல, ஆனா நம்மளோட பலவீனங்கள் என்னன்னு நமக்கு காட்டி அதை சரி செய்து நம்மள இன்னும் வலிமையாக்க வர்ற ஒரு வாய்ப்பா இருக்குமோ? அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு தடையும் ஒருவேளை மாறுவேடத்துல இருக்கிற ஒரு படிக்கட்டா இருக்குமா?